Good morning, my dear students. It is indeed a great pleasure for me to meet you all through this Google platform. As far as this particular presentation is concerned, I am going to try my level best to explain you the meaning and definition of trade union. இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு ட்ரேட் யூனியன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மீனிங் அதை தொடர்ந்து ஒன்று இல்லை ரெண்டு டெஃபினேஷன்னா சொல்லி உங்களுக்கு ட்ரேட் யூனியன்னா என்னன்னு அர்த்தம் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ வாட் டு யூ மீன் பை ட்ரேட் யூனியன்? It is an organization for people, of the people, for those who do the same type of work. ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு, அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம ட்ரேட் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Why people form their trade union? ஏன் மக்கள் அவங்களுக்கு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, தொழிலாளர் சங்கம் ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா there are various reasons. To be very specific, point number one is to get better pay from the management. அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் பேசி நல்ல கூலி நல்ல ஊதியத்தை பெற வேண்டும், இது நம்பர் ஒன். ரெண்டாவது, டு இம்ப்ரூவ் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் தேர் மெம்பர்ஸ். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கா தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய சுற்றுப்புற சூழல், அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் நல்லபடியாக இருக்கணும், இருக்கிறத மேம்படுத்த வேண்டும், அதை பேசி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் ட்ரேட் யூனியன் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ரைட்? இப்போ ட்ரேட் யூனியனோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூ கேனாட் எஸ்கேப் வித்தவுட் கோயிங் த்ரூ ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1926. இப்போ ட்ரேட் யூனியனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னாக்கா, ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926, ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1926 1926 ஆண்டு வகுக்கப்பட்ட அந்த சட்டத்தில் செக்ஷன் 2H ABCDEFGH 2H என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேட் யூனியன்னா என்னன்னா இந்த ஃபுல் டெஃபினேஷனை சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக உடைச்சி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண கவனிங்க. ஸ்லைட் நம்பர் 2ல இதில் தான் வருது. ரைட், ஓகே. எனி காம்பினேஷன் வெதர் டெம்பரரி ஆர் பர்மனெண்ட். இப்போ எனி காம்பினேஷன் வெதர் டெம்பரரி ஆர் பர்மனெண்ட் அப்படின்னாக்கா எந்த ஒரு காம்பினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. காம்பினேஷன் ஆஃப் வாட்? டெம்பரரி ஆர் பர்மனெண்ட் அப்படின்னாக்கா டெம்பரரி ஒர்க்கர் ஆர் பர்மனெண்ட் ஒர்க்கர் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன். ரைட்? எதற்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஒர்க்மென் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். இப்போ எனி காம்பினேஷன் ஆஃப் டெம்பரரி ஆர் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் இந்த ஒரு காம்பினேஷனில் இருந்தது, எந்த ஒரு காம்பினேஷன்லாம் இருக்கலாம், இருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் த ரிலேஷன்ஸ். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் த ரிலேஷன்ஸ்னாக்கா ஒரு முக்கியமான காரணத்துக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெகுலேட்டிங் த ரிலேஷன்ஸ், உறவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், ரெகுலேட் பண்ண வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக, அப்படிங்கிற ஒரு பர்பஸில் ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் ஒன், பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். தொழிலாளர்களுக்கும் எம்ப்ளாயர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை ரெகுலேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆர் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் ஒர்க்மேன். அப்புறம் ஒரு ஒர்க்மேனுக்கும் இன்னொரு ஒர்க்மேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு, அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். ஒரு தொழில் சங்கம் தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும், தொழிலாளர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு, இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல. மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க? தே ஆல்சோ கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் பிட்வீன், or it is formed for the purpose of regulating the relations between employers and employers. எம்ப்ளாயருக்கும் that is ரெண்டு எம்ப்ளாயர் மத்தியில் உறவு மேம்பட வேண்டும், உறவு கட்டுப்படுத்த வேண்டும், ரிலேஷன்ஷிப்பை ரெகுலேட் பண்ணணுங்கிற பர்பஸோடையும் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னும் வேறு என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினேஷனில் கண்டினியூ ஆகுது. அண்ட் ஃபார் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் ஆன் த கண்டக்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், or for imposing certain restrictive conditions. இம்போஸ்னாக்கா திணிக்கிறது, இம்போஸ் பண்ணுறது. என்ன இம்போஸ் பண்ணும்? ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ், கட்டுப்படுத்தக்கூடிய கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணணும்.
எதற்காக? ஆன் த கண்டக்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, என்ன ட்ரேட் பண்ணுறாங்களோ, அந்த ட்ரேடோட அந்த பிஸ்னஸோட பிஹேவியர், அந்த ட்ரேட் ஆர் பிஸ்னஸோட நேச்சரை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கட்டுப்படுத்துறதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் இவங்க ட்ரேட் யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க? அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபெடரேஷன் ஆஃப் 2 or more ட்ரேட் யூனியன். எப்போ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொழில் சங்கங்கள் 2 யூனியன் சேர்ந்து ஒரு அமைப்புன்னு ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அது ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபெடரேஷனும் சேர்ந்து தான் ட்ரேட் யூனியன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This is the meaning of trade union, literal meaning of trade union as far as section 2 clause H of Trade Unions Act of 1926 is. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 2Hல வந்து ட்ரேட் யூனியனோட டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இது தொடர்ந்து நம்ம இன்னொரு டெஃபினேஷனுக்கு நம்ம போவோம். இப்போ இந்த டெஃபினேஷன் இந்த ஸ்லைடில் வந்து நீங்கள் 2 டெஃபினேஷன் பார்க்குறீங்க. நம்பர் 1 இஸ் கிவன் பை விவி கிரி. இந்த விவி கிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட ஃபார்மர் லேபர் மினிஸ்டர், சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர். நம்மலாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி 1950s 60s ஒரு பெரிய ஒரு லேபர் மந்திரி, தொழில் அமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் இருந்தார். அவர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏ ட்ரேட் யூனியன் இஸ் சச் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா ட்ரேட் யூனியன் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு அமைப்பு விச் இஸ் கிரியேட்டட். அது விச் இஸ் கிரியேட்டட்னாக்கா அந்த அமைப்பு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா விச் இஸ் கிரியேட்டட் வாலண்டரிலி. இது எப்படி ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாலண்டரியாக தானாக முன் வந்து தொழிலாளர்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டு மெயின்டைன் voluntarily to maintain or improve the conditions of employment of its members. ஒரு தொழிலாளர் தொழிற்சாலைக்கு வேலைக்கு வரக்குள்ள அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கக்குள்ள அவன் என்ன கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனம் டு நிறுவனம் மாறும். ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து ஒரு சில நிறுவனத்தில் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு சில நிறுவனத்தில் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னொரு சில நிறுவனத்தில் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக ரொம்ப டைட்டாக புளிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் வந்து கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ரொம்ப சிவியரான ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்களால ஃப்ரீ மைண்டில் வேலை செய்ய முடியாது. அப்போ அவங்களால ஃப்ரீ மைண்டில் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்மூத் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தொழிலாளர்கள் எல்லாரும் தானாக முன் வந்து தானாக அவங்களுக்காக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ட்ரேட் யூனியன் அப்படின்னு யார் சொல்கிறா? விவி கிரி அப்படின்னு சொல்கிறாரு. தென் அக்கார்டிங் டு மைக்கேல் சாலமன், ட்ரேட் யூனியன் மீன்ஸ் எனி ஆர்கனைசேஷன், எந்த ஒரு நிறுவனம் அமைப்பாக இருந்தாலும் சரி, ஹூஸ் மெம்பர்ஷிப் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இந்த அமைப்பில் மெம்பர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயீஸாக இருக்க வேண்டும், தொழிலாளர்களாக இருக்க வேண்டும், ஊழியர்களாக இருக்க வேண்டும். விச் சீக்ஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் ரெப்ரசன்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் போத் இன் த ஒர்க் பிளேஸ் அண்ட் இன் சொசைட்டி. எப்போ அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, அதை முன்னாடி கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அதை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கன்சிடர் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்துலையும் கொண்டு போய் அவங்களோட தேவை என்ன, அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சமுதாயத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட்னாக்கா எங்கள் ஒர்க் பிளேஸில் வேலை செய்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட்கிட்டையும் அவங்களோட நோக்கத்தை, அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸாக, அவங்களோட நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ரெஃபரன்சஸ், டேஸ்ட் எல்லாத்தையும் அவங்க டேபிளில் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்கிட்ட வைக்கணும். They also seek to regulate their employment relationship through direct process of collective bargaining with the management. இப்போ இதில் ஒரு 2-3 டெக்னிக்கல் டேர்ம் வருது. ரெகுலேட் தேர் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப்னாக்கா மைக்கேல் சாலமன் என்ன சொல்கிறாரு, ட்ரேட் யூனியன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னாக்கா சொசைட்டிக்கிட்டையும் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரெஃபரன்சஸ் என்னன்னு முன்னாடி கொண்டு போகணும். ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப் கண்ட்ரோல் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்னக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை கட்டுப்படுத்த வேண்டும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அதையும் இங்கே சொல்லிட்டாரு.
through the direct process of collective bargaining with the management. Through the direct process அப்படின்னாக்கா நேரடியாக கையாளக்கூடிய ஒரு டூலை வச்சு, ஒரு டெக்னிக்கை வச்சு நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ நடுவில் அந்த கையாளக்கூடிய அந்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டிவ் பார்கெனிங் இப்படி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஏரியா விச் இஸ் வெரி வாஸ்ட். வில் கோ இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட் இன் த ஃபர்தர் கிளாஸஸ், ஃபர்தர் ப்ரெசன்டேஷன். பட் இப்போதைக்கு கலெக்டிவ் பார்கெனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேக், கூட்டு பேரம் பேசுதல். கலெக்டிவ் பார்கெனிங்னா கூட்டாக இருந்து பேரம் பேசுறது. எம்ப்ளாயீஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரேட் யூனியன் மூலமாக மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு கூட்டாக இருந்து பேரம் பேசுவாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் போய் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேரம் பேசுவாங்க. எனக்கு இப்போ 100 ரூபா சம்பளம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 100 ரூபா சம்பளம் கிடைக்குது, எனக்கு இன்னொரு 50 ரூபா ஏற்றி கொடுங்க, 150 ரூபாய் கொடுங்க. மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவாங்க, எனக்கு ஒரேடியாக 50 ரூபா ஏற்ற முடியாது, நீ 110 ரூபா வாங்கிக்க அப்படிம்பாங்க. இல்லை வேணாம், உனக்கும் வேணாம் எனக்கும் வேண்டாம், 125 ரூபா கொடுங்க. 2 பேரும் ஒத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த 125 ரூபா அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டும் ஒத்துக்கிறாங்க, எம்ப்ளாயீஸும் ஒத்துக்கிறாங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? கலெக்டிவ் பார்கெனிங் மூலமாக உட்காந்து, நேருக்கு நேராக உட்காந்து பார்கெயின் பண்ணி, ஃபேஸிங் ஈச் அதர் அக்ராஸ் த டேபிள், தே பார்கெயின், பேரம் பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் த மீனிங் அண்ட் definition of trade union. Thank you.